பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். ஏன் தெரியுமா? மீண்டும் ஒரு நாளை காண்கிறோம். அது தேவனுடைய அளவற்ற கிருபை தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான யூடியூப், ஃபேஸ்புக் இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பங்களாய் உங்களுக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், கர்த்தருக்குள் கனி கொடுப்பீர்கள், கர்த்தருக்காக வாழ்வீர்கள், எழுப்புதலை பார்ப்பீர்கள் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். ஓகே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது எனக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார் என்ற ஒரு மன பக்குவத்தோடு நீங்கள் கேட்கணுன்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது என்ன தெரியுமா கேட்டுக்கொள்கிறேன்? இந்த செய்தியை மேக்சிமம் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவர்களையும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. வார்த்தையை பார்த்தீங்களா? பவுல் சொல்லுகிறார், நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. நாங்கள் நெருக்கம் வருது, அந்த நெருக்கம் எங்களை ஒடுக்க முடியாது. கலக்கம் வருது, ஆனால் மன முறிவு வரல. துன்பப்படுறோம், துன்பத்தின் வழியாக நான் போகிறேன், ஆனால் நான் கைவிடப்படுகிறதில்ல. சில நேரத்தில் நான் விழுகிறேன், கீழே தள்ளப்படுகிறேன், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் சாகிறதில்லைன்னு. அப்படியா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதம் இதுதான். இதுக்கு என்ன ரகசியம் தெரியுமா? அதே அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 4:7 பாருங்கள். நான் வாசிக்கிறேன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எங்கள் மண்பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷம் அப்படின்னா என்னது? பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுதான் பொக்கிஷம். அன்பானவர்களே, உங்களுக்கு உலக பிரகாரமான பொக்கிஷம் இருக்குதோ இல்லையோ தெரியல. இருந்தாலும் தோத்துறோம், இல்லைனாலும் தோத்துறோம். ஆனால் மகிமையான ஒரு பொக்கிஷம், அதுதான் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருக்கும்போது, அதாவது நெருக்கம் வரும், ஒடுங்கி போக மாட்டீங்க, கலக்கம் வரும், மனம் முறிஞ்சு போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் துன்பமான பிரச்சனைகள் வரும், கைவிடப்பட மாட்டோம். சில நேரத்தில் நம்ம கீழே தள்ளப்படுவோம். நம்மளை தள்ளப்படுவோன்னா என்ன அர்த்தம்? அவர் வேண்டாம்ப்பா, அவரை விட்டுருங்கப்பா, அவர் சரியில்லை அப்படிலாம் பேசுவாங்க. ஆனாலும் மனமடிந்து போக மாட்டோம், மனமடி வராது. மைண்டில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்போம். காரணம் அபிஷேகம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏதாகிலும் கடந்த காலத்தை குறித்து சோர்ந்து போய் நீங்கள் ஏதாகிலும் மனம் விட்டுட்டீங்களா? மனம் பதறாதீங்க. ஆமென். மனதளவில் பாதிக்கப்பட்டீங்களோ? அதுக்கு தானே டிப்ரெஷன் சொல்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் மனம் பதறாதீர்கள். நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகவே இல்லை. தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. அவர் உங்களை தேற்றுவார், அவர் ஆற்றுவார். பாடுகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் தானே நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம். பாடுகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, பாடுகளை மேற்கொண்டு தாண்டி செல்லுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் நன்றி. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு புது பலன் உண்டாவதாக, ஒரு தைரியம் வருவதாக, ஒரு புதிய உத்வேகத்தோடு வேலைகளுக்கும் தொழிலுக்கும் ஊழியத்துக்கும் உலகத்துக்கு அடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளே பிரவேசித்து ஜெயம் எடுப்பார்களாக. மனதார நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை தைரியப்படுத்திட்டார். இல்லை, எத்தனை பேர் இன்றைக்கு சோர்ந்து போயிருப்பாங்க உலகத்தில். ஏன் உங்கள் நண்பர்களில் சிலர் வெளியே தெரியாது பாருங்கள், அவங்களுக்கு உடனே இதை ஷேர் பண்ணிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம்.
God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.